ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தினா ஆப்ஷன் பையிங் பத்தி. என்னடா இவனு ஸ்கிரீன்ஷாட் போடுறானே அப்படிலாம் பார்க்காதீங்க. ஆப்ஷன் பையிங்ல மேக்ஸிமம் கத்துக்கிட்டாதான் பண்ண முடியும். ஸ்கேல்பிங் பண்ணலாம், ப்ராஃபிட் வரும். மற்றபடி ப்ராஃபிட்டே வராது. ஆப்ஷன் செல்லிங் இல்லை வேற ஏதாவது ஃபீச்சர்ஸ் பண்ணாலும் லாஸ் தான் வரும். நம்ம எது பண்ணாலும் லாஸ் தான் வரும். ஸோ அதை பத்தி இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ வந்து இந்த பிஎன்எல் இதை பாருங்க. பொறுமையா நீங்க ட்ரேடு டெய்லி எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது நான் வந்து கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால இப்போ தான் நான் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டட் அது இது எல்லாமே ஆல்கோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ப்ராஃபிட் வரும், மந்த் எண்டு லாஸ் வரும், இல்லை நெக்ஸ்ட் மந்த்து லாஸ் வரும். அப்படியே போயிட்டு இருந்து சரி இது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெல்ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் இதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்து சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. ஏதாவது ஹெல்ப்னால் கமெண்ட் பண்ணுங்கள், கைட் பண்ணுறேன். ஆனால் எந்த அளவுக்கு முடியும்னு தெரியாது. ஸோ யாரையும் நம்பி அமௌண்ட் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். யாருக்கும் ப்ராஃபிட்டு எடுத்து தர முடியாது. எடுத்து தந்தாலும் அவங்களுக்கு டேக்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்கு. எடிட்டிங் எதுவுமே தெரியாது, எதுவும் இப்போ பண்ணவும் முடியாது. அதனால நார்மலாக வாய்ஸ் வச்சு நான் வீடியோ போடுறேன், முடிஞ்சா பாருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே வேண்டாம், மெல்ல 1 லாட் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இன்னைக்குள்ள ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 476. இது வந்து ஒரு லாட்டுக்கு ஆர்டர் புக் பாருங்க. அவ்வளோதான், ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பண்ணுறேன். ஸோ அதனால் டார்கெட்டு இல்லைன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா டேரக்டாக ஸ்டாப் லாஸ் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இன்னைக்குள்ளது. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் மெடிக்கல் இஷ்யூனால 20,000 வச்சு தான் பே அவுட் பார்த்தீங்கன்னா 30,000 எடுத்துட்டேன். 20,000 வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கு. இப்போ 32,000 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ரிப்போர்ட் பிஎன்எல் பாருங்க. ஆல் கம்பைன்டு டேட் வந்து மே 1 போடுறேன். சாரி, ஜூன் போட்டுக்கிடுவோம். ஜூன் டு இன்னைக்கு வர. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து 12. அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ், அதாவது கரெக்டாக கிடச்சா மட்டும்தான் ட்ரேட் எடுக்கிறேன். அதுக்கு மேலே எதுவும் எடுக்கலை. இது பாருங்க, 1400 அப்புறம் லாஸு, அதுக்கப்புறம் 10,000 ப்ராஃபிட்டு. இது வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக நிறைய தான் போச்சு, பட் வந்து ட்ரைலிங் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்ததால் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் லாஸு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் நேற்று லாஸு, இன்னைக்கு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டு. பண்ணலாம். நெட் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாட்டுக்கு. ஸோ என்னாலே பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலேயும் முடியும். பட் வந்து கொஞ்சம் பணத்தை நீங்கள் லூஸ் பண்ணணும், பிகினர்ஸாக இருந்தால் லூஸ் பண்ணும். ப்ளஸ் வந்து டெய்லி 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்டே இப்படி தான், கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துரும். நீங்கள் எதில் பண்ணாலும்
அப்படிதான் இண்டிகேட்டர் வச்சு பண்ணாலும் சரி. என்னன்னா கொஞ்சம் எஸ்எம்சி, ஹார்மோனிக், அதுக்கப்புறம் பட்டன்ஸ் எனக்கு தெரியாது. இது 2ம் ஓரளவுக்கு தான் தெரியும். ரொம்ப தெரியாது. அதுலயும் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. யார்ட்ட கேட்க, எப்படி படிக்கன்னு ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ இருக்கதால அப்படியே போயிட்டு இருக்குது எனக்கு. மத்தபடி அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கைட் பண்றேன். பட் வந்து ரிஸ்க் அதிகம். பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஆப்ஷன் பையிங் பார்த்துக்கிடுங்க. நம்ம எல்லாரும் மார்க்கெட் உள்ள வந்தா பணத்தை எடுத்துடலாம். பணத்தை எடுக்க முடியும். யார்ட்ட அமௌண்ட் இருக்கோ அவங்களால தான் எடுக்க முடியும். சின்ன ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க முடியாது. நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஸோ பாருங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ தான். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போட ட்ரை பண்றேன். ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். நான் ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்ல. ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா ஒரு 3 1/2 இயர்ஸா இருக்கேன். பட் எனக்கு செல்லிங் தெரியாது. பையிங்கும் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் தெரியும். அதனால அதில உள்ள டவுட்ஸ் கிளியர் பண்றேன். ஓகே. தேங்க் யூ. பை.